ஹalleluya. ஒரு காலகட்டம் வந்ததுக்கு பிற்பாடு, ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பிற்பாடு, நம்ம ட்ரை பண்ணி தோற்று போனதுக்கு பிற்பாடு நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அடுத்து 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 நம்முடைய மாம்ச முயற்சினால, நம்முடைய பண பலத்தினால, நம்முடைய ஆள் பலத்தினால முயற்சிக்கு போகவே கூடாது. சில காரியத்தை அவ்வளோ முயற்சி எடுத்தோம், அது நடக்கல அப்படின்னு சொன்னா உடனே ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒண்ணு நினைச்சுக்கணும். என்ன நினைச்சுக்கணும்னா, அது கர்த்தரே செய்ய போறாருன்னு அர்த்தம், ஆண்டவரே செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நான் நம்புறேன், இந்த யோபுனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போகிற இரண்டாவது ஒரு பாதை என்ன பாதை அப்படின்னா, யாரும் அறியாத பாதை. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. என்ன நான் முன்னாடி போய் பார்த்தேன், அங்க இல்ல, பின்னாடி கிரியை செஞ்சு பார்த்தேன், அவரை காணேன். நான் இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெயிட், நீ அப்படியே இரு, அப்படியே இரு. அந்த டைமிங் உனக்கு வரும்போது நானே உனக்கானதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நீங்க போகிற வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நீங்க போகிற வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இது கண்டிப்பா சரியாகும், இந்த சூழ்நிலை கண்டிப்பா சரியாகும், நிச்சயமா சரியாகும். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோபு